உலகம் முழுவதும் பொருளாதார மாறுபாடுகள், பணவீக்கம் மற்றும் அரசியல் பதற்றங்கள் காரணமாக தங்கத்தின் மீது முதலீட்டாளர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். ஜனவரி மாதம் ரூபாய் 7,000ற்கு விற்கப்பட்ட 1 கிராம் தங்கம் ஏப்ரலில் ரூபாய் 9,000 நெருங்கியது. அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதமான தற்பொழுது 1 கிராம் 11,000 தாண்டியுள்ளது. தங்கத்தின் விலை இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே அதிவேகமாக உயர்ந்து வருகிறது. கடந்த சில மாதங்களில் இந்தியாவில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 89,000 நெருங்கியுள்ளது. இது கடந்த ஆண்டில் உள்ள விலையை விட 15% அதிகமாகும். சமீப நாட்களாகவே தங்கம் விலை ஒரு நாளைக்கு 2 முறை உயர்ந்து அதிர்ச்சி கொடுக்கிறது. அப்படி இல்லையெனில் காலையில் குறையும் தங்கத்தின் விலை மாலையில் அதிரடியாக உயர்ந்து புதிய உச்சத்தையே எட்டிவிடுகிறது. இதனால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர். ஏற்கனவே சர்வதேச பொருளாதார சூழல்கள் சொல்லும்படியாக இல்லை. அமெரிக்க பொருளாதாரம் மந்தமாக இருக்கிறது. வேலைவாய்ப்பு சந்தை மிக மோசமானதாக இருக்கிறது. உலக அளவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடுத்த வர்த்தக மோதல்கள் பல்வேறு பொருளாதார நிலையற்ற தன்மைகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. இது தவிர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளின் வங்கிகள் வட்டி விகிதங்களை குறைத்து விட்டன. எனவே பங்குச்சந்தையில் லாபம் இல்லை, பத்திரங்களில் லாபம் இல்லை என எண்ணக்கூடிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை தொடர்ந்து தங்கத்தின் பக்கமே திருப்பி விடுகின்றனர். இதனால் தங்கத்திற்கான டிமாண்ட் அதிகரித்து தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இது தவிர பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை வாங்கி குவிக்கின்றன. இந்த காரணங்களுக்கெல்லாம் மத்தியில் அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்த நடவடிக்கையும் மற்றொரு காரணமாகியுள்ளது. இந்நிலையில் அக்டோபர் 6ஆம் தேதி 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 110 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 11,060க்கும் சவரனுக்கு ரூபாய் 880க்கும் 1 சவரன் ரூபாய் 88,480க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 18 கேரட் தங்கம் விலையும் கிராமுக்கு 105 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 9,160க்கும் சவரனுக்கு ரூபாய் 840 உயர்ந்து 1 சவரன் ரூபாய் 73,280க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு ரூபாய் 1 அதிகரித்து 1 கிராம் 166 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி ரூபாய் 1,66,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதே வேகத்தில் சென்றால் இன்னும் ஒரு வாரத்தில் 22 கேரட் தங்கத்தின் விலை நியூ இயர் சர்ப்ரைஸாக 2026 1 சவரன் 1 லட்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கம் விலை குறைவதற்கு பின்வரும் காரணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக மோதல்கள், குறிப்பாக ட்ரம்ப் தொடங்கிய வர்த்தக போர்கள் முடிவுக்கு வர வேண்டும். மத்திய வங்கிகள் வட்டி குறைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும். புவிசார் மோதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். மத்திய வங்கிகள் தங்கம் வாங்கி இருப்பு வைப்பதை குறைக்க வேண்டும். பத்திரங்களின் வட்டி விகிதம் உயர வேண்டும். அமெரிக்க பொருளாதாரம் சீரடைய வேண்டும். உலக பொருளாதாரத்தை நிலையற்ற தன்மைக்கு முடிவுக்கு வர வேண்டும். இவை அனைத்தும் நடந்தால் மட்டுமே தங்கம் விலை குறையும். அமெரிக்காவில் ஒரு ஹவுன்ஸ் ஸ்பாட் தங்கம் 0.2% உயர்ந்து $3,842.76 இருந்தது. செப்டம்பர் மாதத்தில் இதுவரை தங்கம் 11.4% அதிகரித்துள்ளது. இது ஆகஸ்ட் 2021க்கு பிறகு மிக சிறந்த மாதமாக உருவெடுத்துள்ளது. டிசம்பர் மாதத்திற்கான அமெரிக்கா தங்க எதிர்கால ஒப்பந்தங்கள் 0.4% அதிகரித்து $3,872 வர்த்தகமாகின. அரசியல் மற்றும் நிதி நிச்சயமற்ற காலங்களில் தங்கம் பாதுகாப்பான முதலீட்டாக பார்க்கப்படுகிறது. குறைந்த வட்டி விகித சூழல்களில் தங்கம் மேலும் சிறப்பாக செயல்படும்.